Hi everyone, நான் அக்ஷரா. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஜலும் ஐலைனர் எப்படி நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணுறது அண்ட் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ மேக்கப் எப்படி போல்டாக பண்ணுறது, ப்ளஸ் உங்கள் ஐலைனர் எப்படி டார்க் ஆக்குறது, இன்னர் கார்னர்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, காஜலை எப்படி நம்ம வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறது, டைட் லைன் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னோடய ஐலைட் கலரை இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ இது என் பேஸ் கலரோடு மேட்ச் பண்ண போகிறேன். இந்த ஸ்லைட் பிக்மெண்டேஷன் கவர் பண்ணுறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிக்விட் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சமாக உங்கள் ஐலைட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம கன்சீல் பண்ணிட்டு நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணால் நம்ம ஐலைனர் நல்லா டார்க்காக தெரியும். உங்கள்கிட்ட கன்சீலர் எதுவும் இல்லைன்னா நீங்கள் சிசி க்ரீமோ பிபி க்ரீமோ எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கலரில் இருக்குது அண்ட் இன்னர் கார்னரையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அங்கேயும் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த கன்சிலரை செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இது மெப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர். இதே காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன காம்பேக்ட் இருக்கோ இல்லை டால்கம் பவுடர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ஐ பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஐலைனர் அப்ளை பண்ண போகிறேன். நான் லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஐலைனர் மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஸோ அதனால தான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரஷ் எடுக்கும்போது எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே அந்த பாட்டில்லே போட்டுருங்க. எக்ஸஸ் ஐலைனர் எடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது. உங்களுக்கு ஐலைனர் அப்ளை பண்ணும்போது கை ஷேக் ஆகிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. இது மாதிரி சப்போர்ட்டோடு நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது நல்லா ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அண்ட் ஷேக்கும் ஆகாது. எப்போவுமே ஐலைனர் அப்ளை பண்ணும்போது நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ தின்னாக அவங்களால ட்ரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ட்ரா பண்ணுங்கள். அண்ட் ப்ராடக்ட்டை ஒரே ஒரு வாட்டி தான் எடுக்கணும். அடிக்கடி நீங்கள் ஐலைனர் எடுக்காதீங்க, அப்போ திக்காகிடும் உங்கள் ஐலைனர். எட்ஜில் நீங்கள் ஸ்லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லேஷ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் ட்ரா பண்ண வேண்டாம். இப்போ நான் அப்ளை பண்ணதுனால ப்ராடக்ட் ப்ரஷில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னர் கார்னரில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணும்போது ப்ரஷ் நல்லா தின்னாக இருக்கணும், ப்ளஸ் ப்ராடக்ட்டும் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளால் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். உங்கள் இன்னர் கார்னர் ஷேப்லேயே அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐலைனர் நீங்கள் எவ்ரிடே வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். உங்களோட ஐ ஷேப்பும் நல்லா டிஃபைன்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. காஜலுக்கு நான் எல்ஐடினோட இந்த ஐ ட்ராமா காஜல் எடுத்திருக்கேன். எப்போவுமே காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்லேயும் அப்புறம் சென்டர்லேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் ஸ்லைட்டாக புல் பண்ணிட்டு நல்லா டைட் லைன் பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக பண்ணுங்கள். டைட் லைன் பண்ணுறதுனால நம்ம ஐலைனர் இன்னும் போல்டாக காமிக்கும், நல்லா திக்காக பிளாக்காக இருக்கும். அண்ட் மறக்காமல் இன்னர் கார்னர்ஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். கண்ணுக்கிட்ட ஸ்லைட்டாக புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேஷ் லைன் கிட்ட வந்திருக்கு. அப்ளை பண்ணும்போது ஸ்லைட்டாக ஸ்கின்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த திக்காக பிளாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் மஸ்காரா. இது மெப்ளினோட குளோசல் மஸ்காரா. ஃபர்ஸ்ட் லேஷஸை நார்மலாக கோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கோட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் யூஸ்வலாக ஒரே ஒரு டிப் தான் பண்ணுவேன் அண்ட் அதிகமாக நான் கோட்ஸ் அப்ளை பண்ண மாட்டேன். அண்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ எல்லா லேஷஸையும் கோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லோவர் லேஷஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் போல்டாகவும் இருக்கும். உங்கள் ஐஸும் நல்லா டிஃபைன்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணும். உங்கள் ஐஸ் மட்டும் நல்லா போல்டாக இருந்துட்டு ஐப்ரோஸ் நல்லா இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஆடாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் இன் பண்ணியிருக்கணும். நான் இங்கே டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஐ ஷேப் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் நான் ஃபில் இன் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் இன் பண்ணாலே போதும். ஐப்ரோஸ்க்கு எந்த டைரெக்ஷனில் ஹேர் க்ரோத் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணுறவங்களா இருந்தால் நேச்சுரல் போன் ஷேப்லேயே ட்ரா பண்ணுங்கள். ஐலைனர் செக் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள். அப்போது உங்கள் லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஐலைனரோட பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதுதான் என்னோடய கம்ப்ளீட் ஐ மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.
இப்போ நான் வந்து என்னோடய பேஸ் மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்கிறேன். 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன். பேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து டர்மாவையோட ஹைட்ரா கிளென்சரை யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். இந்த கிளென்சர் ரொம்ப மைல்டாக ஜென்டலாக இருக்கும் ஸ்கின்னில். அடிக்கடி யூஸ் பண்ணுற கிளென்சர் தான் இது. அண்ட் மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்புறம் தான் மேக்கப் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருந்தேன். இது எப்போவுமே நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் ரொம்பவே ஸ்கின்னில் லைட்டாக இருக்கும், நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ பேஸ்க்கு நான் வந்து லாக்மியோட சிசி க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் காம்பேக்ட்டுக்கு நான் வந்து மெப்ளினோட இந்த ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து மெப்ளினோட அல்டிமேட்ஸ் எடுத்திருந்தேன் 299. அண்ட் அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லேப்டாப்லேயோ மொபைல்லையோ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.